அம்மா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். திருச்சி காந்தி மார்க்கெட்டில் வந்து இளநீ வித்துட்டு இருக்கீங்க. நிறைய பேரை தாகத்தை போக்குறீங்க, உடம்புக்கு நல்லது செய்கிறீங்க. உங்களை பற்றி சொல்லுங்கம்மா. எங்கள் வீட்டுக்காரர் தான் சார் வியாபாரம் பார்த்துட்டு இருந்தார். அவர் இப்போ இறந்துட்டார். அதுக்கப்புறம் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். சொல்லுங்கம்மா, உங்களை பற்றி சொல்லுங்கள். எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க? நான் அவரை இப்போ 20 வருஷமாக பார்த்தாரு. அதுக்கப்புறம் 10 வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்கேன். உங்களை பற்றி நிறைய சொல்லுங்கள். இதை பற்றி இந்த இந்த வியாபாரத்தை வச்சு தான் என் பிள்ளைங்களே படிக்க வச்சேன். இப்போ 2 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ அவன் அவனும் படித்து முடிச்சுனா என்ன அவன் ஒரு இல்லை. நான் 8வது வரைக்கும் படிச்சிருக்கேன். வீட்டுக்காரர் இறந்ததுலேருந்து நான் இந்த தொழிலை பார்த்துட்டு இருக்கேன். அவர் எப்படி இறந்தார்? எந்த வயசில் இறந்தார்? அவருக்கு இறக்கல 40 வயசு இருக்குது சார். அது போதையில் தான் கீழே விழுந்தவர் தான். இப்போ அந்த இளநியை எவ்வளோக்கு நீங்கள் விற்றுட்ருக்கீங்க? எவ்வளோ ஒரு நாளைக்கு விற்பீங்க? 100 காய் விற்போம் சார். ஒரு நாளைக்கு 100 காய் விற்போம். ஒரு காய் ஒன்று 25 ரூபா 30 ரூபான்னு விற்றுட்ருக்கோம். சைக்கிளில் தான் வருவீங்களா? இல்லை சார், சைக்கிளை வச்சுட்டு போயிடுவேன். ஆட்டோவை கொண்டாந்து இளநியை சைக்கிளில் கட்டிப்பேன். சரி, ஒரு பெண்ணாக இருந்து இந்த இடத்துல வச்சு தொழில் பண்ணுறீங்க. என்ன மாதிரி கஷ்ட நஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்கிறீங்க? எதுவாக இருந்தாலும் நான் கண்டுக்காமல் இருந்துக்குவேன். தொழில் தான் முக்கியம், நம்ம பிள்ளைங்களை கரை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. எல்லா கஷ்டமும் வரும், வராமலாம் இருக்காது. நான் எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. வியாபாரம் முக்கியம் நமக்கு. நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், நம்ம பிள்ளைங்களை கரை சேர்க்கணுங்கிறதுக்காக எதுவும் கண்டுக்காமல் நம்ம பாட்டு பொழப்பு உண்டுன்ட்டு நான் பார்த்துட்ருக்கேன். இந்த இளநீ வந்து எத்தனை நாள் தாங்கும்? எவ்வளோ நாள் வச்சுருப்பீங்க? என்ன 2 நாள் 3 நாளைக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது சார். அப்புறம் காஞ்சி போயிடும், ஒரு மாதிரி ஆயிரும். அது கொஞ்சம் வாங்க யோசிப்பாங்க பழைய இளநின்னு சொல்லி. உடனே கொண்டு வந்து 2 நாளில் விற்றுட்டா நல்லாயிருக்கும். இந்த இளநீ நீங்கள் வாங்கும்போது இது வழுக்க, இது வந்து நல்ல தண்ணி இருக்கும், இல்லை இது முத்தின இளநீ, இதெல்லாம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எங்களுக்கு பார்த்தாவே தெரியும். சொல்லுங்கள், அதை பற்றியே சொல்லுங்களேன். அதை பார்த்தா எங்களுக்கு தெரியும் சார். இளநியை பார்த்தாவே தெரியும். ஒவ்வொரு காம்பு முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் தண்ணி காம்பு, இது கொஞ்சம் முத்தின காம்பு. அப்படி முகத்தை இளநீ முகத்தை பார்த்து தான் கண்டுபிடிக்கிறேன் சார். வழுக்கனா எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதான் இது கொஞ்சம் பழம் நல்லா இருக்கும். காட்டுங்க. இந்த இளநீ தண்ணி கொஞ்சம் வழுக்கனா கொஞ்சம் என்ன அந்த இது வழுக்க காம்பு. இது வந்து கொஞ்சம் முத்தின காம்பு. எங்களுக்கு தெரியும், பார்த்தாவே தெரியும். இது கொஞ்சம் 2 நாள் ஆகும், பழசாயிடுச்சு சார். இப்போ பழசாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கம்மி விலைக்கு விற்று விட்ருவோம். கம்மி விலைக்கு. இப்போ மார்க்கெட்டில் வெயில் காலம் எவ்வளோ போயிட்டுருக்கு? என்ன அதான் 30 ரூபா 25 ரூபா போய்கிட்டு இருக்கு சார். 30 ரூபா 25 ரூபா போகுது. சின்ன விலை 20 ரூபா. சரி, இப்போ வந்து வெயில் காலம் இதை பண்ணுறீங்க. மழை காலம் வந்துச்சுன்னா? மழை காலத்துலேயும் இங்கே கொஞ்சம் ஓடும். நான் மழை காலத்துலேயும் ஓடிக்கிட்டு தான் வியாபாரம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். வருஷம் முழுவதும் இளநீ கடை தாங்க. வருஷம் ஃபுல்லாக இருக்குண்ணே. இந்த இளநீ வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்கள் வீட்டுக்காரர் தான் பண்ணிகிட்டு இருந்தார்? எங்கள் வீட்டுக்காரர் இந்த இடத்துல தான் வியாபாரம் பார்த்தாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் நான் பார்த்து என் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், 2 பொண்ணுங்களையும். இப்போ ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு இன்னுமே வேலைக்கு போவாங்க. இப்போ இந்த இளநீ வேஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுவீங்க? வேஸ்ட்டுன்னா குப்பையில் போட்டோம் சார். குப்பையில் கொண்டு அள்ளி போட்டுருவீங்க. இப்போ அது நீங்கள் இந்த இடத்துல விற்கிறதுக்கு மாநகராட்சிக்கு ஏதாவது காசு கொடுக்குறீங்களா? பெட்டி காசு மட்டும். பெட்டி காசு கொடுக்குறீங்க. சரி, யாராவது புதுசாக இந்த மாதிரி தொழில் ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரீங்கன்னா என்ன விவரம் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். சரி, வருங்காலத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இளநீ வித்துட்டு இருக்கீங்க, இதை தொடர்ந்து எவ்வளோ காலம் விற்பீங்க? என்ன மாதிரி யோசிச்சுக்கிறீங்க? என்னால் முடிகிற வரைக்கும் விற்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என் பிள்ளை எப்படி அவன் தலையெடுத்துட்டான், இனிமேல் அவன் பார்த்துக்கொண்டது. என்ன முடிகிற வரைக்கும் நான் இளநீ விற்பேன். இளநீ விற்றுக்கிட்டே இருக்கீங்க. எப்படி நிறைய இடத்துல இளநீ வச்சுருக்காங்க, எப்படி கஸ்டமர் ஆட்ட இங்கே மட்டும் வராங்க? நம்ம பேசுகிறத மட்டும் தான் சார் இருக்கு. நம்ம அவங்கள்ட்ட கோவப்படாமல் பார்த்துக்கணும். வேறு அனுசரிச்சு. ஒரு பெண் வந்து இந்த மாதிரி ஒரு தொழிலுக்கு வந்தால் அவங்க என்ன மாதிரி இருந்தால் வெற்றி பெற முடியும்? உங்களை மாதிரி என்ன நல்லது கெட்டதெல்லாம் அனுசரித்து போகணும். ஒருத்தர்கிட்ட கோவப்படாமல் இருந்துக்கணும். கொஞ்சம் குறைச்சி கட்டணும்னா பார்த்து கொடுக்குறோம், இல்லைன்னா குறைக்க முடியலன்னா சார் இப்படி இளநீ எல்லாம் விலை அதிகம் பார்த்து எங்களால் விற்க நஷ்டம் இவ்வளோ, இல்லைன்னா கொடுத்தா நஷ்டம், வாங்குறேன்னா வாங்குங்க, இல்லாட்டி வாங்காதீங்கன்னு சொல்லிடுவோம். அவ்வளோதான். 11 மணி சார். 11 மணி ஆகும் சாப்பிட. காலை சாப்பாடு தான் 11 மணி ஆகும். மத்தியானம் வீட்டுக்கு போயிட்டு சமைச்சு சாப்பிடணும். எத்தனை மணிக்கு கடையை மூடுவீங்க?
2:30 ஆயிடுது சார். எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவீங்க? 6, 6:30 ஆயிடும். அப்போ எந்திரிக்கிறது 5 மணிக்கு எழுந்திரிக்கணும் சார். காலையில் எந்திரிச்சு இளநீ எடுத்துகிட்டு வந்துடுங்க. இளநீக்கு நல்லா ஈஸியாக கிடைக்குதா, டிமாண்டாக இருக்கா? டிமாண்டாக தான் சார் ஈஸியெல்லாம் கிடைக்கல. ஈஸியெல்லாம் கிடைக்கல சார், கஷ்டம் தான் இளநீ. அது சீசன் நேரத்தில் தான் இளநீ கிடைக்காம போகும். மழை காலத்துலலாம் நிறைய கிடைக்கும், சீசன் நேரத்தில் இளநீ கிடைக்காது. உங்களுக்கு போட்டி எப்படிமா இருக்குது? போட்டிங்கிறது இப்போ தான் வியாபாரம் தான். முன்னாடியெல்லாம் கடை நிறையா இல்லை, வியாபாரம் நல்லா ஓடிச்சு. இப்போ எல்லாம் வீட்டிலே கொண்டு போய் கொடுக்குறாங்க. கடைங்கெல்லாம் அங்கே எங்கன்னா அதிகமாக இருக்குது. இப்போ வியாபாரம் முன்ன மாதிரியெல்லாம் இல்லை, கம்மியாக தான் ஓடுது. கம்மியாக தான் ஓடுது. உங்களுக்குன்னு இன்சூரன்ஸ் ஏதாவது போட்டிருக்கீங்களா? இல்லை, போடல சார். இல்லை. சராசரியாக நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பீங்க? சரியா 1000 ரூபா கிடைக்கும் சார். 1000 ரூபா எல்லாம் போக பரவாயில்ல. சேவிங்ஸ் ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்களா? எங்கே சார், 2 பொம்பளை பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அப்புறம் அதுங்களுக்கு சீர் செய்ய தான் சரியாக இருக்குது. கடையும் தான் சார் இருக்குது, ஒன்றும் சேவிங்க்கெல்லாம் ஒன்றும் வேலை இல்லை. இந்த வெயிலில் நீங்கள் தாங்கிக்கிறீங்களாம்மா? நெருப்பு மாதிரி எரியும் உடம்பு. படுத்தா விடிஞ்சு எந்திரிக்க முடியாது. சாப்பாடெல்லாம் ஏதாவது இதுக்காக தண்ணி கிண்ணி ஏதாவது எடுத்துக்கிறீங்களா? நீங்கள் இளநீ குடிப்பேன் சார், அதெல்லாம் குடிப்பேன், குடிக்காமலாம் இருக்க மாட்டேன். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஒரு பெண் யார் வியாபாரத்துக்கு வந்தாலும் பொறுமையாக இருக்கணும், இல்லை சகிப்புத்தன்மையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்கள் தொழில் சிறப்பாக வளர வாழ்த்துக்கள். இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு கடையை பிடிச்சி நீங்கள் வியாபாரம் பண்ணுற அளவுக்கு முன்னேறிடுவீங்க. வாழ்த்துக்கள்.